ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறப்ப ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்தால் கண்டிப்பாக ஹைப் பண்ணிவிடுங்க. பாஸ்ட்டு தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு குளத்தாண்ட உட்காந்து ஏதோ தேடிட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறாரு, என்னத்தை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் தான், இல்லை நான் என்னுடைய டாமின்ற இந்த ஆமையை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்னோட பிட்டனிமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் டெய்லி அவள் ஆமையை பார்க்க வர்றதை நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிட்டு இருக்கா. அவள் ஆமைக்கிட்ட பேசிட்டு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறா. அப்படி வந்து ஒரு நாள் ஆமைக்கிட்ட வந்து ஆரஞ்சு பழத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறா. அப்போ அந்த ஆரஞ்சு பழத்தை அவள் சாப்பிட்டா செம்ம புளிப்பு. என்னடா இது இப்படி புளிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ சிரிக்கிறான். அப்படின்னு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து அவங்க சார்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் அப்ராட் போகிறேன், என்னால் வந்து சயின்ஸ் படிக்க முடியாது, அடுத்த ஜென்மோன்னு இருந்தால் அந்த காலேஜில் தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் வந்து அடிச்சு பிடிச்சி எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவ பதறிக்கிட்டு இப்படி போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்திருப்பா. அங்கே போய் பார்த்தா ஹீரோயினோட அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. அந்த ஃபினரல் தான் நடந்துட்டுருக்கு. ஹீரோயின் ரொம்ப மன கஷ்டத்தோடு இருக்கா. அப்படியே சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு வரா. அங்கே பார்த்தா அந்த குளத்தில் இந்த தண்ணியவே காணோம். எங்கடா போச்சு இந்த தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. எங்கே போயிட்ட டாமி, வந்துடு, என்னை ரொம்ப பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னலாக அந்த செகதியிலலாம் கையை விட்டு நோண்டி தேடிட்டு இருக்கா. டாமியை காணவே காணோம், என்னை விட்டு போயிட்டியான்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக அழுக. அங்கே ஒரு நோட் எழுதி ஒட்டி வச்சிருக்கு. உங்கள் ஆமை என்கிட்ட தான் இருக்குது, அதை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு இப்போ தான் உயிரே வருது. எங்கள் அப்பா தான் என்னை விட்டு போயிட்டாருன்னு நினச்சேன், பரவாயில்ல டாமியாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே டாமியை தான் காட்டுறாங்க. அதை நம்ம ஹீரோ தான் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வளர்த்துட்டு இருந்திருக்கான். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கான். உன் உலகத்தில் நான் இல்லை, ஆனால் என் உலகத்தில் எல்லா டைமும் நீ இருந்திருக்க. காலேஜ்லேருந்து நீ வேலை செய்கிறப்ப வரைக்கும் என் கண்ணு முன்னாடி தான் நீ வந்துட்டு போயிட்டுருக்க. என்னுடைய உலகத்தில் நான் யாருன்றது கூட உனக்கு தெரியல, அந்த அளவுக்கு நீ என்னை மறந்துட்ட. திடுதிப்புன்னு கடவுள் கொடுத்த மாதிரி நீ என்கிட்ட வந்த, நான் யாருன்றதும் உனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோ பேசிட்டே அப்படியே வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் வணக்கம் வைக்கிறா. ஆனால் ஹீரோ இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். எதுக்காக நம்மளை இக்னோர் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ இதை மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசினதை இந்த வந்து ரெய்னா பார்த்துருப்பா. இப்போ ஹீரோயின்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என் உயிர் தோழிடி நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, உயிர் தோழியாடி நான், எனக்கு நீ என்ன காரியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு சொல்லுடி அப்படின்னு சொல்கிறப்போ, நீ எதுக்கடி சிஇஓ கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி தெரியுது, அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது, சரியான ப்ளே பாய், நோபல் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து அவர் பொண்ணுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பாரு, அவர் சரியான ரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் நம்ம ஹீரோ டேரக்டர் கிடையாது, இந்த ஆஃபீஸோடைய சேர்மனுடைய பையன்றது ஹீரோயினுக்கு தெரியுது. இவ்வளோ பெரிய இடமான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவ பேர் ஸ்ரேயா. இவ என்ன சொல்கிறான்னா, தேவையில்லாத பாஸை பற்றி காசிப் பேசாதீங்க, வேலையை மட்டும் பாருங்க. ரைனா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்ட. ஐயோ சாரிங்க, எனக்கு எந்த காசிப்பும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. சாப்பிட போனால் இவன் தொல்லை வர தாங்க முடியல. புருஷங்காரன் வந்துட்டு இது மாதிரி ஹால் புக் பண்ணிட்டேன், உனக்கு என்ன ஹால் பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லன்னு உசரை வாங்கிட்டு இருக்கான். அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு நைட்டு உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கர்மம் வேறையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மீல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி டாப்பிக்கை மாற்றி விட்டுறா. புருஷங்காரன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, எங்கள் அம்மாவை மீட் பண்ணணும், என்னைக்கு டேட் வந்து உனக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ, உன்னை மீட் பண்ணுறதே பெரிய விஷயம், இதில் உங்கள் ஆத்தால வேற மீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, போன தடவை இதை மாதிரி தான் இன்டர்வியூ மாதிரி அந்த மேடம் வச்சுருப்பாங்க, நீ வந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் வீட்டில் வேலை செஞ்சுட்டு தான் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு இவங்க கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. ஒரு குப்பை, இவன் வாழ்க்கைக்குள்ளே நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கானோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ ரைனா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்த்து உட்கார வச்சிடறா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரியுது, 10 வருஷம் நீங்கள் அஃபேர்லேருந்து என் வாழ்க்கையை கெடுத்தீங்களே, இருங்க அவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சுட்டு, ஆனால் இதுக்கு ஒரு தடை இருக்கே, ரைனாவோட பாய் ஃப்ரெண்ட் எப்படியும் வந்து பிரேக்கப் பண்ண வைக்கணும், அவன் எப்படியும் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான், ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கப் ஆகிடும், ஏன்னா ஃபியூச்சர்லேயே தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்காவாக பிளான் போட்டுட்ருக்கா. நான் வந்து எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நான் போகிறேன்னு சொல்லி போகிறா. அப்போ என்ன நடக்கும்னா, ஃபியூச்சரில் ரைனா போகிறப்போ வேணும்ட்டே சீனியர் மேடம் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக சாப்பாடை கொட்டி வச்சிடுறா. அவங்களும் சரி இப்போ விடுமான்னு சொல்லியிருப்பாங்க, நான் வேணும்ட்டே தான் பண்ணியிருப்பா. இப்போ ஹீரோயினுக்கு இதான் நடக்க போதுன்னு தெரியும் இல்லையா. அவன் என்ன பண்ணுறான்னா, முன்னாடியே போயிட்டு சீனியர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரைனா கிட்ட இருக்க ஃபுட்டை எடுத்து அப்படியே நம்மளுடைய புருஷன்காரன் மேலே தெளிச்சு விட்டுறா. அவன் மேலே ஃபுல்லாக சட்னி சாம்பார் சோறாவே ஆயிடுது. அவன் ஒரு பக்கம் டென்ஷனில் இது காஸ்ட்லி கூட்டு, எவ்வளோ தெரியுமா அவ்வளோ தெரியுமான்னு பயங்கரமாக கத்த. ஹீரோயினுக்கு இப்போ தான் சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வருது உள்ளக்க. அப்படியே பாத்ரூம் போயிட்டு இருக்கப்போ, நான் வேணா காசு பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைனா சொல்கிறப்போ, நான் அப்படிலாம் சொல்லப்பான்னு சொல்லிட்டு வளைஞ்சிட்டு பேசுகிறான். அந்த கோட்டை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்ருக்கான். ஹீரோயின் வந்து எதுக்கு
என்கிட்ட குடுக்குறேன்னு சொல்லி கேட்டா, "நீ கிளீன் பண்ணி குடுன்னு சொன்னா, ஏன் உனக்கு கை கால் இல்லையா? நீயே தேவைன்னா கிளீன் பண்ணி போட்டுக்கோடா" அப்படின்னு சொல்லிட்டு இவ கெத்தா சொல்லிட்டு வரா. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியே ஹீரோயின், "ஏய் நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா நான் தைரியமா பேசிட்டேன் 10 வருஷத்துக்கு அப்புறம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாறா. இத வந்து நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். கண்ணாடியில போயிட்டு, "இப்படிதான் இருக்கணும். கீப் இட் அப்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாத்ரூம்ல வந்து ஒரு ஆள் இது மாரி டாய்லெட் பேப்பர் வேணும் கொஞ்சம் குடுக்குறீங்களான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஸ்ரேயா தான் அது. ஸ்ரேயா சொல்லிட்டு இருக்கா, "நீ யாருக்கு கண்டு தான் ஹெல்ப் பண்ண? வேற யாராவதுனா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கவே மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு நான் உனக்கு ரீபேயும் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டீ ஷாப்ல போய் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்கான். 2 பேரும் தெரிஞ்சவங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே டேபிள்ல டீய வைக்க, இங்க ஹீரோ சொல்றான், "நான் ஒரு ஜப்பானுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் செய்ய போறேன். உனக்கு ஏதாவது தெரிஞ்ச ஐடியா குடுக்குறியான்னு?" சொல்றப்போ, ஹீரோயின் ஒரு ஷாப் பேர் சொல்றா. அங்க ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஃபுல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு, "நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து நம்ம ஹீரோயின் அவ டைரியில எல்லாமே எழுதுவா இல்லையா? அப்படி பார்த்தா ரீயூனியன் டே வந்து நாளைக்கு வருதுன்ற மாரி போட்டிருக்கு. அப்படியே ஃப்ளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ரீயூனியனுக்கு போயிருப்பா. இந்த ரைனா என்ன பண்ணியிருப்பான்னா, ரீயூனியன்னே சொல்லாமே ஹீரோயின சாதா ட்ரெஸ் போட்டு ஏதோ பிக்னிக் கூட்டு போற மாரி கூட்டிட்டு வந்து விட்டுட்டா. ஹீரோயினுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் கேவலமா ட்ரெஸ் பண்ணியிருக்கா. பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் பாத்ரூம்ல இருந்திருப்பா. இந்த வெட்டி பசங்க 3 பேர் என்ன பேசுறாங்கன்னா, "இன்னமும் ரைனா எதுக்கு இவ்வளோ ஃப்ரெண்டா வச்சுட்டு சுத்துறா? இவ ரைனாக்கு பண்ண வேலைக்கே" அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப மனசுடைஞ்சு போய் வந்திருப்பா. இப்ப வீட்ல அத யோசிச்சு பார்க்குறா. அப்படி நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாருமே என்ன வெறுத்தாங்க. இத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு ஃபேஸ்புக் ஐடி இருக்கும். அதில் போய் பார்த்தா அவளுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஏன்ற ஒரு பையன் தான் எழுதியிருக்கான். இதை மாதிரி, "நீ இப்படி என்னை வந்து லெட்டர் மலையாக பிளாக்மெயில் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல" அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஜே பையனை தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் அந்த ஜே பையனும் ரொம்ப க்ளோஸு. ஹீரோயினுக்கு அந்த ஜேவை ரொம்ப பிடிக்கும். ஜேக்கு கூட ஹீரோயினை நல்லா பிடிக்கும். அப்படியே 2 பேரும் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட ரைனா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படியே ஜே கேட்குறான், "நான் ஒரு நைட் கிளப் வச்சுருக்கேன். அதில் வந்து சேர்ந்துக்கிறியான்னு" சொல்கிறப்போ, ஹீரோயின் கண்டிப்பாக நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறப்போ, ரைனா வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறா. அப்போ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறா, "நான் ட்ராமாவில் ஆக்ட் பண்ண போகிறேன் ஜேயோட சேர்ந்து" அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறப்போ, "வேணாம், நீ அவன் கூட சேர்ந்தனா ஸ்கூல் ஃபுல்லாக காசிப் பேசுவாங்க, உனக்கும் அவனுக்கும் ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால அவங்க கூடலாம் சேராதன்னு" இவன் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுவா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இருந்தாலும் ஃப்ரெண்டு சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பா. மறுநாள் ஸ்கூலில் வந்து பார்த்தா நம்ம ஜே வந்து ரைனா கூட தான் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் கூட வந்து அந்த அளவுக்கு பேசலை. இது ஹீரோயின் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்தா பசங்க எல்லாருமே ஹீரோயினை பற்றி காசிப் பேசுகிறப்போ ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படி சாப்பாடையும் கீழே தள்ளி விட்டுறாங்க. "எதுக்காக எல்லாரும் இப்படி பண்ணுறீங்கன்னு" சொல்லி கேட்டால், "நீ ரைனாக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு இதுக்கும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க." ஹீரோயின் நினைக்கிறா, "அப்படி நான் என்ன பண்ணணுன்னு" சொல்லிட்டு அப்படியே அந்த ஜே வாரான். ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக முகத்தை சுழிச்சிக்கிட்டு அவன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ப்ரெசென்ட்ல இதை நினச்சிட்டு, "இந்த படுபாவி தான் ஏதாவது பண்ணி வச்சிருப்பா, சண்டாளி பாவி. இனிமேல் இவன் நினைவுகள் எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அவள் ஃபோட்டோ, அவள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு, அவள் போட்ட ட்ரெஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருப்பா போல இருக்குது. ட்ரெஸ்ஸு நிறையா செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பா. அது மொத்தத்தையும் மூட்டை கட்டி மொத்தத்தையும் கொண்டு போய் போட்டுட்டா குப்பையில். வீட்டில் வந்து இப்போ தான் படுத்துட்டு, "இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, லைட்டாக ஃபீல் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிக்கு அந்த ஸ்வீட் ஷாப்புக்கு போகலான்னு சொன்னது ஞாபகம் வருது. அதனால கபோர்டை திறந்து பார்த்தா அதில் என்னமோ 2 ட்ரெஸ்ஸு தான் தொங்குது, வேறு ட்ரெஸ்ஸே இல்லை. அப்போ தான் தெரியுது எந்த அளவுக்கு நம்ம ஒரு முட்டாளாக இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஸ்வீட் ஷாப்புக்கு வந்து பார்த்தா 1.5 கிலோமீட்டருக்கு நிற்கிது லைனு. ஹீரோ வந்து எப்போ ஆகும்னு சொல்லி கேட்டால், "இங்கே அரை மணி நேரமாக நிற்கிறாங்க, என்ன 1 மணி நேரம் கூட ஆகும்னு" சொல்கிறப்போ, ஹீரோயின் இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது வந்து உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. "என் டைமை நீ ரொம்ப மிச்சப்படுத்திட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின், "என்ன இவ்வளோ ஸ்வீட் இருக்குது" அப்படின்னு சொல்கிறப்போ, "பரவாயில்ல, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவோம். ஒரு ஸ்வீட்டை வந்து 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாம்" அப்படின்னு டீல் போட்டு எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணுறாங்க. அப்படியே ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. எதுக்காக நம்ம இவனை அடிக்கடி பார்க்குறோம்? ஒருவேளை இவன் ப்ளே பாயாக இருப்பானோ, இல்லை சைக்கோவாக இருப்பானோ? அடிக்கடி என் லைஃப்பில் இவன் வரான், எனக்கு இவன் மேலே டவுட்டாகவே இருக்குது. போன தடவை என் வாழ்க்கை நாசமான மாதிரி இந்த தடவை ஆகிடக்கூடாது கடவுளே, பத்திரமா இருக்கணும் இவன் நினச்சிட்டு இருக்கப்போ, "என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, "ஒன்றும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே டீயை குடிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, "ஏங்க வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு கொஞ்சம் குஷியாக இருக்க மாதிரி தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, "ஆமாங்க, என் வீட்டில் நிறைய குப்பைகள் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு" சொல்கிறப்போ, "ஐயோ, நான் தெரியாதனமா அந்த ஸ்கார்ஃப் நல்லா இல்லைன்னு சொன்னேனே, அதையும் தூக்கி போட்டிங்களான்னு" சொல்லி கேட்க, "ஆமான்னு" இவ சொல்கிறா. "ஐயோ மன்னிச்சிடுங்க, வாங்க உங்களுக்கு வேறு ஸ்கார்ஃப் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரவங்களாம் வாங்குற மிகப்பெரிய கடைக்கு கூட்டிகிட்டு போக, ஹீரோயின், "இல்லைங்க, நான் ஒரு ஏழை, எனக்கு இந்த ரேட்டெல்லாம் கட்டுப்படி ஆகாது, வேறு கடையில் ரோட்டுக்கல்ல வாங்கிக்கலாம்" அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. "அதெல்லாம் இல்லை, நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு ஹீரோ
கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா என்னைக்குன்னு பார்த்து ட்ரெஸ் எல்லாம் 50% ஆஃபரில் இருக்குது. இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்க. அப்படியே ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் பார்க்குறா. அது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவள் வாங்கலை. அப்படியே ஹீரோயின் வரப்போ ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஷோரூமில் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸோட விலையை பார்க்குறா. அது பயங்கர ரேட்டாக இருக்குது. ஆனால் இவள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு. ஆனால் எதுவுமே சொல்லாமல் போகிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் ஒரு இடத்துல உட்கார வச்சு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. நாளைக்கு ரீயூனியன் இருக்கு வான்னு சொல்லிட்டு ரைனா சொல்லியிருக்கா. என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டால், நாளைக்கு எங்கள் ஸ்கூலோடைய ரீயூனியன் இருக்குது, அதுக்கு வந்து நான் போவேனான்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பேட் மெமரிஸ் இருக்குது, எல்லோரும் எனக்கு ரொம்ப புள்ளி பண்ணுவாங்க, நான் எப்படி போவேன், திரும்ப அவங்க அதுதான் எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லைங்க நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் கண்டிப்பாக போகணும். பின்னாடி இருக்கிற அந்த முள்ளு செடி இருக்குது பார்த்தீங்களா, மழை வந்தாலும் புயல் வந்தாலும் மிருகங்கள் தன்னை கடிக்க வந்தாலும் அதை வந்து அந்த முள்ளை வச்சு பாதுகாத்துக்கிறோம். சாதாரண செடிக்கே இப்படி ஒரு எபிலிட்டி இருக்கிறப்போ மனுஷங்க நம்ம எப்படி இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு இந்த ஸ்பீச் ரொம்ப பிடிச்சி போச்சு. டக்குன்னு நான் செடி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த செடியை வாங்கிட்டு போய் நான் வளர்ப்பேன், இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு தன்னம்பிக்கை வருது. இப்படியே அவங்க வந்துட்டு இருக்கப்போ ஸ்ரேயா திருதுப்புன்னு வந்துடுறா. என்னங்க இங்கே பண்ணுறீங்க, நீங்களும் சிஇஓவும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ நான் தெரியாமல் வந்து கெடுத்துட்டேனே அப்படின்னு இவ சொல்ல, இங்கே வந்து நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆக, இல்லைங்க ஒரு வேளை நடுவில் வந்தனால தான் அவன் டென்ஷன் ஆறாம் போல இருக்கு, நான் கிளம்புறேன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஹீரோய் நானே கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுறா. அப்போ ஹீரோயின்ட்ட சொல்கிறான், அந்த ட்ரெஸ்ஸு யூனியனுக்கு உனக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் நம்ம ஸ்ரேயாட்ட காட்டுறப்போ, ஏய் சூப்பராக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க, காசுக்காக பார்க்காதீங்க, சம்பாதிக்கிறதே நம்ம செலவு பண்ணுறதுக்காக தானே, அதை சேர்த்து வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இந்த லைஃப் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பணத்தை சேர்த்து வச்சிருக்க, அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. சரி இப்போ என் புத்திக்கு நல்லா உரைச்சிருச்சு, கண்டிப்பாக நான் இதை வாங்கி போட்டுக்கிடுவேன், இந்த ட்ரெஸ் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே போய் கம்பல் வாங்க, மேக்கப் செட் வாங்க எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ரேயா ஒரு விஷயத்த சொல்கிறான், நைனான்ற ஒரு தருதலையை கூட வச்சுட்டு தெரியுறீங்க இல்லையா, அந்த பொண்ணு சரியான விஷயங்க, அவளை கூட வச்சுக்கிறாதீங்க, இருக்கிற எல்லா குடியும் கெடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு, சாரிங்க உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நான் தப்பாக சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, பரவாயில்லைங்க கரெக்டாக தான் சொன்னீங்கன்னு மனசில் நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை போய் நம்ம ஹீரோயினை கொண்டு போய் விடுறாங்க. இது மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்ம ரைனா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா, என்னடா ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம அழகாக வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் அவங்க அந்த கடந்த காலத்தில் நடந்து போனதை அப்படியே காட்டுறாங்க. ஹீரோயின் மாசாக என்ட்ரி கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் போய் உட்காந்தோடனே இங்கே ரைனாக்கு மூஞ்சியில் ஆடலை. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறாங்க, எப்படியும் என்னை பற்றி கேவலமாக தான் பேசியிருப்பீங்க, கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் பேசுகிறத நான் ஒன்றும் தடுக்க வரலை, பேசுங்க கேட்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பச்சை கலர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பொண்ணு, நீ ரொம்ப அழகாக இருக்க, ஆளே மாறிட்டேன்னு சொல்கிறப்போ, அழகு முகத்தில் இருக்கும் அகத்தில் இல்லைனா என்ன செய்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரைனாக்கு கொஞ்சம் பீதியாகுது, இவளுக்கு பழச கலர் ஆளுகளேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா, என்ன தான் நடந்துச்சு அதை தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன், அதை தெரிஞ்சுக்க தான் நான் இங்கே வந்தேன், சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே இவளுக்கு ரொம்ப பதட்டமாயிட்டே இருக்குது. டக்கன் வந்து ரைனா எதுக்கு பழச கிளங்குறீங்க, நான் தான் மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன், அதை பற்றி பேசாதீங்க, இப்போ எல்லாம் ஒன்றா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேச்ச மாட்டா ஹீரோயின், எதுக்கு நீ நிப்பாட்டுற, அவங்க சொல்லட்டும் அப்போ தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை மாதிரி வந்து ஜேவும் ரைனாவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, நடுவில் போய் நீ தான் கெடுத்த, நீ ரைனாவை லவ் பண்ணனா இதை மாதிரி நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன், என்ன நீ வந்து ஹரஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்படி ஹீரோயின் எழுதுனதாக ரைனா எழுதி தான் அந்த வேலையை பார்த்துருப்பா. இப்போ ஜே வந்து சொல்கிறான், ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், நான் வந்து ரைனாவை லவ் பண்ணல, நான் ஹீரோயினை தான் லவ் பண்ணேன், எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சிச்சு ஹீரோயின் அந்த லெட்டரை எழுதலை, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்குறப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் மூஞ்சி அப்படியே செத்து போகுது அவமானத்தில். ஹீரோயின் வந்து பயங்கரமாக திட்டுறா, இதை மாதிரி ஸ்கூலில் ஒரு தப்பு பண்ணிட்டா, அந்த பொண்ணை புள்ளி பண்ணி மன கஷ்டப்படுத்தி இப்படி தான் எல்லோரும் வருத்தப்பட வைப்பீங்களா, உங்களுக்கு யாருக்கும் மனசாச்சே இல்லை, ஏ ரைனா இனிமே உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வெளியே போக பயங்கரமாக மழை வருது. டக்குன்னு ஹீரோ கொடை எடுத்துகிட்டு வர, நீ எப்படி வந்த கரெக்டாக அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி ப்ளேபாய் கிடையாது, நான் ஸ்டாக்கர் கிடையாது, நான் வந்து உன் பின்னாடி ஒன்றும் சுற்றலை, நீ மலையில் நலைவ அதுக்காக தான் நான் கொடை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். நான் கரெக்டாக தானே பண்ணிகிட்டு இருக்கேன், நான் கரெக்டான ரூட்டில் தானே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ வந்து ஸ்ரேயா கேட்குறா, என்ன லொடலோடன்னு பேசிகிட்டு இருக்க, பெட்டி போட்டு எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறப்போ நான் கிம்ச்சி கொண்டு வருவான்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன கனெக்ஷன்ன்றது தெரியல. என்ன பண்ணுறான்னா, அவள் பாய் ஃப்ரெண்ட் அவளே பிரேக்கப் பண்ணிட்டு எனக்கு புது பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான், ரிச்சானவன், இனிமே நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொண்டு வந்த கேண்டீஸை ஃபுல்லாக உருட்டி விட்டுட்ருக்கா. இங்கே ஹீரோயின் செம்ம அழகாக ரெடியாகி அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டுருக்கா. ரைனா அப்படியே கீழே வந்து தடுக்கி விழுகிற மாதிரி நம்ம ஹீரோ மேலே போய் விழுகிறா. இப்போ ஹீரோ தான் டார்கெட் போல் இருக்குது. ஏன்னா ஹீரோயின் வந்து ரீசெண்டாக ஹீரோ கிட்ட தானே க்ளோஸாக இருக்கா, அதனால் ஹீரோவை அடையணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கா. இதோட இந்த எபிசோட் முடித்து 3rd எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.